வணக்கம். சமையலறை சுத்தமாக திகழ காஃபி குடித்த கப் மற்றும் டம்ளர்களில் காஃபி கரை போகவில்லையா? துணி சோடா மாவு கலந்த தண்ணீரில் அவற்றை 3 மணி நேரம் ஊற வைத்து பின் தண்ணீர் ஊற்றி கழுவவும் கரை நீங்கி கப் மற்றும் டம்ளர்கள் சுத்தமாக பளிச்சிடும். சமையலறையில் கை தவறி முட்டையை கீழே போட்டு உடைத்து விட்டீர்களா? கவலை வேண்டாம். உடைந்து சிதறி கிடக்கும் முட்டைக்கருவின் மீது உப்புத்தூளை போட்டு மூடுங்கள். 2 நிமிடம் கழித்து ஒரு துண்டு பேப்பரால் அள்ளுங்கள். சமையலறை சுலபமாக சுத்தமாகும். அலுமினிய கடாய் மற்றும் பிரஷர் குக்கர் பாத்திரங்களின் அடியில் படிந்துள்ள கரை நீங்க அவற்றின் உள்ளே சில ஆப்பிள் தோல்களை போட்டு சிறிது தண்ணீர் விட்டு கொதிக்க வையுங்கள். கொதித்த தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்யுங்கள். கரை நீங்கி பாத்திரங்கள் பளிச்சிடும். உங்கள் சமையல் மேடை மற்றும் சமையலறையின் தரையில் அழுக்கு அதிகமாக படிந்து விட்டதா? ஒரு பாத்திரத்தில் 1/4 பங்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் 4 மேஜைக்கரண்டி புளிக்கரைச்சல், வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு கலந்த கலவையை 10 நிமிடங்கள் கொதிக்க வைத்து இறக்குங்கள். அக்கலவையினை அழுக்கு படிந்த சமையல் மேடையில் மற்றும் சமையலறையின் தரையில் மூலை முடுக்குகளில் ஊற்றி நன்றாக தேய்த்து ஒரு துணியால் துடைத்தெடுக்கவும். பின்பு தண்ணீர் ஊற்றி கழுவினால் சமையலறை பளிச்சிடும். பாட்டிலில் துர்நாற்றம் வீசுகிறதா? அப்பாட்டிலில் பாதியளவு தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு மேஜைக்கரண்டி கடுகு அல்லது ஆப்பசோடா போட்டு நன்றாக குலுக்குங்கள். 1 மணி நேரம் ஊற வைத்த பின் கழுவுங்கள். பாட்டில் துர்நாற்றம் நீங்கி பளிச்சிடும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.